அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது மிகவுமே ஒரு அதிசயமான நிகழ்வு தான். அதாவது தென் மாவட்டங்களில் கொஞ்ச நாட்களாகவே கனமழையானது வெளுத்து வாங்கி வருகின்றது. அதிலையும் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழையானது ஒரே நாளில் பெய்து நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலும் கிட்டத்தட்ட கடலும் கோவிலும் ஒன்றாகவே காட்சியளிக்கின்றது. இதை போலவே தூத்துக்குடியில் இருக்கின்ற ஒரு பெருமாள் கோவிலையும் மழைநீரானது கோவில் முழுவதும் சூழ்ந்துள்ளது. அது என்ன கோவில் என்றால் தூத்துக்குடியில் இருக்கின்ற ஆழ்வார் திருநகரி பெருமாள் கோவில்தான். இந்த கோவில்ல தான் அந்த அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கின்றது. தூத்துக்குடியில் இருக்கின்ற இந்த ஆழ்வார் திருநகரி பெருமாள் கோவிலானது மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்த கோவில்லையும் இடுப்பளவு தண்ணீர் இருந்தும் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போது யாருமே எதிர்பார்க்காம அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கருவறைக்குள்ளாரையும் திடீர்னு மழைநீரானது சூழ்ந்து விட்டது. இடுப்பளவு தண்ணீரையும் பொருட்படுத்தாமல் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு செய்யக்கூடிய பூஜைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த ஒரு காட்சி தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டும் இருக்கு. அதாவது அந்த கோவில்ல அவ்வளவு தண்ணீரும் இருந்தப்பவும் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பூஜைகளை செஞ்ச இந்த காட்சி தான் பார்க்குற எல்லோரையுமே ரொம்பவே மெய்சிலிருக்க வச்சிட்டு இருக்குது. இந்த காட்சியை தான் இந்த வீடியோவினுடைய தொடக்கத்துல நீங்களும் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆழ்வார் திருநகரி கோவிலை பற்றின பல முக்கியமான தகவல்களை தான் இந்த பதிவின் மூலம் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பெருமாளுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திரு மந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவிட்டுருங்க. பாண்டிய நாட்டில் உள்ள வைணவ திவ்ய தேசங்களுள் தாமிரபரணி ஆற்றங்கரில் அமைப்பெற்றுள்ள 9 தலங்களை நவ திருப்பதிகள் என்று சிறப்பித்து கூறுகிறார்கள். இந்த 9 தலங்களும் நவகிரக நாயகர்களின் பெயரில் வரிசைப்படுத்தப்படுகிறது. அவற்றின் வரிசையில் 5வதாகவும் நவ திருப்பதி வரிசைகளில் 9வதாக விளங்கும் கோவில் ஆழ்வார் திருநகரி. இது குருவின் அம்சமாக விளங்குகிறது. 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றாக விளங்கும் இந்த கோவில் நம்மாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த ஆழ்வார் திருநகரி என்ற பெருமை மிகு ஊருக்கு தன் பொருநாள் ஆதிசேத்திரம், குருகாசேத்திரம், திருக்குறுக்கூர் என பல்வேறு பெயர்களும் உள்ளன. குருகு என்றால் சங்கு என்பது பொருள். அவ்வாறு ஆற்றில் மிதந்து வந்த சங்கு இந்த தல பெருமாளை வணங்கி மோட்சம் பெற்றதால் திருக்குறுக்கூர் என்ற பெயர் வந்தது என்றும், பெரும் வெள்ளத்தால் உலகமே அழிந்து மீண்டும் உருவான பொழுது முதலில் உண்டான இடம் என்பதால் ஆதிசேத்திரம் என்றும், நம்மாழ்வார் கோவில் கொண்டு இருந்ததால் ஆழ்வார் திருநகரி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. திருக்கோயில் ஊரின் நடுநாயகமாக அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலின் முன்புறம் பந்தல் மண்டபம் என அழைக்கப்படும் கல் மண்டபம் அமைந்துள்ளது. இந்த கல் மண்டபத்தை தாண்டி மாட வீதியை தாண்டி சென்றால் ராஜகோபுரமும் வருகிறது. கோவிலின் உள்ளே பலிப்பீடமும் அதனை அடுத்து கொடிமரமும் அமைந்துள்ளன. கருடர் சன்னதியை தாண்டி சென்றால் ஆதிநாதனின் மூலவர் சன்னதியும் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் கருடன் அமைப்பு சற்று வித்தியாசமாக உள்ளது. கருட பகவான் எல்லா கோவில்களிலும் கைகூப்பி வணங்கிய நிலையில் அமர்ந்திருப்பார். இந்த கோவிலில் மட்டும் கைகளில் அபயஹஸ்தமும் நாகரும் சங்கு சக்கரத்துடன் காணப்படுகிறார். பின்னர் ஸ்ரீராமர் சன்னதி, சேனை முதலியார் சன்னதி, பொன்னி நீந்த பெருமாள் சன்னதியும் காணலாம். உட்பிரகாரத்தில் வேணுகோபாலன் சன்னதியும், ஞானபிரான் சன்னதியும், ஞானபிரான் கருடனும், ஆதிநாயகி சன்னதியும், 12 ஆழ்வார் அறையும் அமைந்துள்ளன. ராபத்து மண்டபத்தினை அடுத்து உரங்காப்புலி என்றும் திருப்புலி என்றும் அழைக்கப்படும் இந்த கோவிலின் தலைவிருச்சம் அமைந்துள்ளது. இதன் பின்புறம் பரமபத வாசலும் அமைந்துள்ளது. கோவிலின் உட்பிரகாரத்தில் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு தனி கோவில் உள்ளது. அதனை அடுத்து நாதமுனி சன்னதியும், யாகசாலை, 12 ஆழ்வார் சன்னதி, நரசிம்மர் சன்னதி, திருவேங்கடமுடையன் சன்னதிகளும் அமைந்துள்ளன. ஆதிநாதர் சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் கண்ணாடி மண்டபம், கம்பர் அறை அமைந்துள்ளன. கோவில் மதிலுக்கு வெளியே ஸ்ரீ பட்சிராஜர் சன்னதியும், ஸ்ரீ கிருஷ்ணர் சன்னதியும், அனுமன் சன்னதியும் அமைந்துள்ளன. இந்த திருக்கோவில் சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்குகின்றது. இந்த திருக்கோவிலின் சிற்பக்கலைக்கு மகுடம் வைத்தாற் போல குழல் தூண்களும், கல் நாதஸ்வரமும், கல் படிமங்களும், இசை தூண்களும் உள்ளன. இங்கு உள்ள தூண்களில் 2 துவாரங்கள் போடப்பட்டுள்ளன. இரு பக்கமும் இருவர் நின்று கொண்டு மாறி மாறி ஊதினால் சங்கின் ஒளியும் எக்கால ஒளியும் ஏற்படுகிறது.
ஒரு சமயம் மகாவிஷ்ணுவின் அம்சமாக விளங்கும் வியாச முனிவரை அவரது பிள்ளையாகிய சுக முனிவர் இந்த குரு சேத்திரத்தின் மகிமையின் கூறுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கேந்து வியாச முனிவர் திருமாலுக்கு மிகவும் பிரியமான இந்த திருத்தலத்தின் மகிமையை கூறத் தொடங்கினார். முன்னொரு காலத்தில் புனித யாத்திரை செல்ல எண்ணிய மகான்கள் பலரும் ஆதிசேத்திரம் வந்து அந்த தல தீர்த்தங்களில் நீராடி நாராயணின் பெருமைகளை பேசி தீர்த்து அன்றைய வேலைகளை செய்து முடித்து பொழுதும் விடுந்தது. இந்த தலத்திற்கு வந்த தங்கள் பொழுதை கழித்த முனிவர்களுக்கு அந்த பொழுது மிக இனிமையாக கழிந்தது, மனதிற்கு மகிழ்ச்சியை தந்ததாம். அவ்வாறு மனம் மகிழ்ந்திருந்த நேரத்தில் அந்த திருத்தலம் வந்த ஒரு யானைக்கும் வேடனுக்கும் பெரும் சண்டை ஏற்பட்டு இருவரும் பலமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு இறந்து போனார்கள். ஆனாலும் கூட தேவலோகத்தில் இருந்து இந்த யானையையும் வேடனையும் மேலோகம் அழைத்துச் செல்ல ஸ்வர்க்கத்தில் இருந்து தூதுவர்கள் வந்திருந்தனர். அதே நேரத்தில் யானையும் வேடனும் சண்டையிட்டு செய்த பாவத்தின் பலனாக இருவரையும் நரகத்திற்கு அழைத்துச் செல்ல யம தூதர்கள் வந்திருந்தனர். யம தூதர்களால் விஷ்ணு தூதர்களை எதிர்க்க வழியில்லாமல் தங்களது கடமைகளை செய்யாமல் வருத்தமாக திரும்பி சென்றார்களாம். 6 அறிவு இருந்தும் பாவம் புரிந்த வேடனுக்கும் 5 அறிவு படித்த யானைக்கும் இந்த சேத்திரத்தில் முக்தி கிடைத்த அரிய நிகழ்வை கண்ட முனிவர்கள் ஆச்சரியத்துடன் இந்த நிகழ்வை வசிஷ்ட முனிவரிடம் கூறியுள்ளனர். முற்காலத்தில் கரிமார பாண்டியன் என்ற குறுநில மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு உடையநங்கை என்னும் பெண்ணோடு திருமணம் நடந்தது. இவர்கள் இருவரும் ஆதிநாதர் மீது அளவற்ற பக்தி செலுத்தி வந்தனர். இவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லை. எனவே குழந்தை பேறு வேண்டிய இவர்கள் ஆதிநாதரை வழிபட்டு வந்தனர். இவர்களின் வேண்டுதலுக்கு பலனாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திர தினத்தில் கடக லக்னத்தில் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு சடகோபன் என்னும் பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். அந்த குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல உண்ணாமல் உறங்காமல் தும்மாமல் அசையாமல் அப்படியே இருந்தது. இதனால் வருந்திய பெற்றோர் அந்த குழந்தையை ஆதிநாதர் சந்நிதியில் கிடத்தி கண்ணீர் கமல்க வேண்டினர். அப்போது அதுவரை அசைவில்லாமல் கிடத்தப்பட்ட குழந்தையானது தவிழ்ந்து சென்று அங்கிருந்த புளிய மரத்தின் அடியில் சென்று அமர்ந்து கொண்டது. அந்த காட்சியை கண்ட பெற்றோர்கள் இது பெருமாளின் திருவிளையாடலை என்பதை உணர்ந்து அந்த குழந்தையை தொந்தரவு செய்யாமல் பெருமாள் பார்த்துக் கொள்வார் என்று விட்டு சென்றார்கள். அதன் பின்பு 16 ஆண்டுகள் அந்த குழந்தை அந்த புளிய மரத்தின் அடியில் அமர்ந்தபடியே யோக நிஷ்டையில் இருந்தது. 16 ஆண்டுகள் கழித்து கண் விழித்த அந்த குழந்தையை நம்மாழ்வார் கண் விழித்ததும் வேதத்தின் சரத்தை எல்லாம் பிளந்து திருவாய் மொழியாக அருளினார். பின்னர் திருக்கோளூரில் இருந்து மதுர கவியாழ்வார் இங்கு வந்து நம்மாழ்வாரை தன் குருவாக ஏற்றி பணிவிடைகளை செய்து வந்தார். மதுர கவியாழ்வார் வயதில் மூத்தவராக இருந்தும் 16 வயது பாலகனான நம்மாழ்வாரை குருவாக ஏற்றதோடு அல்லாமல் நம்மாழ்வார் மீது தனி பாசுரங்களை பாடியுள்ளார். அவற்றுள் கண்ணினுன் சிறுதாம்பு எனும் துவங்கும் பாடல் பிரசித்தி பெற்றதாகும். நம்மாழ்வார் இங்கு புலி மரத்தடையில் 16 ஆண்டுகள் யோக நிலையிலிருந்து பின்பு கண் விழித்து பல திருவாய்மொழி பாடல்களை அருளியுள்ளார். அவர் பல திருக்கோவில்களுக்கு எழுந்தருளி தன் பாசுரங்களால் பெருமாளை மங்கள சாசனமும் செய்துள்ளார். இவருக்கு இங்கு ஆதிநாத பெருமாள் தனக்கு நிகரான அந்தஸ்து அளித்து சிறப்பித்து உள்ளார். எனவே இங்கு நம்மாழ்வாருக்கு பெருமாளை விட ஒரு படி மேலாகவே சிறப்பிக்கப்படுகிறது. கருவறையில் மூலவராக ஆதிநாத பெருமாள் காட்சியளிக்கிறார். இவர் சுயம்புமூர்த்தி என்றாலும் நெடுந்துயர்ந்த திருமேனி ஆவார். 4 கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தியும் அபயம் வரதம் காட்டியும் நின்ற குளத்தில் நிற்கும் பெருமாளின் திருப்பாதங்கள் பூமிக்குள் புதைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அலைமகளின் அம்சமாக விளங்கும் இங்கு ஆதிநாத நாயகி 4 கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். நிலைமகளின் அம்சமாக இங்கு திருக்குறுக்கூர் நாயகி 4 கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி கொடுக்கின்றார். பெருமாளின் அம்சமாக பிறந்த நம்மாழ்வாருக்கு இங்கு ஆதிநாதர் தனக்கு நிகரான அந்தஸ்து அளித்து சிறப்பித்துள்ளார். எனவே இங்கு நம்மாழ்வார் தனி விமானம் தனி கொடிமரம் கொண்டு தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் காட்சி தருகிறார். இவருக்கு வருடத்தில் 2 முறை மாசி மாதம் மற்றும் வைகாசி மாதம் கொடியேற்றமாகிய திருவிழா நடைபெறும். இங்கு பிறந்த நம்மாழ்வார் 16 வயது வரை இங்கிருந்த புதிய மரத்தடையில் யோக நிஷ்டையில் இருந்து வைணவ கோவில்கள் பலவற்றிற்கும் மங்கள சாசனம் செய்து இறுதியில் மோட்சமடைந்த பின்பு அவரின் உடலானது இந்த புளிய மரத்தின் அடியில் வைக்கப்பட்டு தனி கோவில் எழுப்பப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இங்கு கருவறையில் நின்று அருள் பாலிக்கும் பெருமாளின் பாதங்கள் பூமிக்குள் புதைந்திருப்பதாக கூறப்படுகிறது. நவ திருப்பதிகளில் 9 பெருமாள்களும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுப்பார்களாம். திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக இங்குதான் அரையர் சேவை பிரசித்தமாக நடைபெறும்.
இங்கு பிரம்மன், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், சங்கன், தாந்தன், இந்திரன், பல ரிஷிகள் ஆகியோர் பெருமாளின் தரிசனம் கண்டுள்ளார்கள். காசிப முனிவரால் சபிக்கப்பட்ட இந்திரன் இந்த தலத்தில் ஆதிநாத பெருமானை வணங்கி விமோசனமும் பெற்றார். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.